வணக்கம் and welcome back to indianmay.com. நான் உங்களோட சனாராம். கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணா இமீடியட்லி நமக்கு கிடைச்சிடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு இல்லையா? ஸோ எதனாலலாம் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போறேன். ஒரு 6 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலர் ஜாப் சேஞ்ச். ஒரு சிலவங்க பார்த்தா 3 months ஒர்க் பண்ணுவாங்க, வேலையை விட்டுட்டு திரும்ப 3 months ஒர்க் பண்ணுவாங்க, விட்டுட்டு 6 months ஒர்க் பண்ணுவாங்க, வேற வேற ஆர்கனைசேஷன் ஜம்ப் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளோட கெரியர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளானது இல்லை அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் என்ன யோசிப்பாங்கன்னா இவங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட் வரப்போ நமக்கு கிரெடிட் கார்டு நமக்கு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெகுலரான ஜாப் ஷிஃப்ட்ஸ் இருக்கு, ஸ்விட்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்கணும். கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் இடத்துல போயிட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றது. இப்படி அப்ளை பண்றதுனால என்ன ஆகும்னா ஒன்னு நம்மள கிரெடிட் ஹங்கிரின்னு நினைப்பாங்க. அதாவது இந்த பர்சனுக்கு லோன் வேணும், அதனாலதான் கிரெடிட் கார்டுக்கு இப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்போ எதனால ஒருத்தவங்களுக்கு லோன் வேணுமா இருக்கும்? ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லாததுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ கொடுப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பல இடத்துல அப்ளை பண்றோம், எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஹார்ட் என்கொயரி பண்ணுவாங்க. அதாவது செக் பண்ணி பார்ப்பாங்க கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோன்னு. அந்த ஹார்ட் என்கொயரி பண்றப்பல நம்ம கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாதீங்க. நீங்க அப்ளை பண்ணிருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு ரீசனாவும் இருக்கலாம். நாலாவது லோ இன்கம்ங்க. அதாவது பிளேஸ் டு பிளேஸ், ஒரு சிட்டி டு சிட்டி வந்துட்டு கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் அவங்க வந்து வச்சிருப்பாங்க இந்த அளவு இன்கம் வந்து வரணும், மந்த்லி இன்கம், ஆனுவல் இன்கம் இவ்வளவு வந்து இருக்கணும், அப்பதான் நாம வந்துட்டு கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் பண்ணணும். ஒருவேளை இன்கம் லோவா இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் கார்டு கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி பே பண்ணுவாங்க? ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்கம் இருந்தால் தான் பே பண்ண முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இது வந்து 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் பண்றது ஃபில் பண்றப்போ நம்மள நிறைய பேர் அதை வந்து பண்ணுவோம். ஒன்று நம்ம ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி பேர் எழுத மாட்டோம், இல்லை டேட் ஆஃப் பர்த் தப்பு பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்அக்யூரேட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கறது. நாம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம், நம்ம வீடு ஒரு இடத்துல இருக்கும். அதாவது கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் வேற. நம்ம கரண்ட் அட்ரஸ்ல இருப்போம், ஆனா நம்ம கொடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்தோம்னா அங்க போய் பாக்குறப்ப நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒன்னு நம்ம அங்க இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ரஸ்ல பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காது. அட்ரஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு டீடைல்ஸும் இன்அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு கிடைக்காது, அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 6 பாயிண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னன்றதை திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நிறைய ஜாப் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது, கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். மல்டிபிள் இடத்துல நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது கஷ்டம். 4வது, இன்கம் கம்மியா இருந்தா கிடைக்கிறது கஷ்டம். அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ தப்பான டீடைல்ஸ் ஃபில் பண்ணோம்னா கிடைக்கிறது கஷ்டம். இன்அக்யூரேட் டீடைல்ஸ் கொடுத்துருந்தோம்னா, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கரெக்ட் டீடைல்ஸ் இல்லாம வேற டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அந்த இடத்துலயும் கிரெடிட் கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வந்துருச்சு. அண்ட் நீங்க கிரெடிட் கார்டு பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, கிரெடிட் ஸ்கோர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்க தெரிஞ்சுக்கலாம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்து கம்ப்ளீட் இன் டீடைல் கோர்ஸ் வந்து இருக்குங்க. நீங்க போயிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்க கால் ஸ்கெடியூல் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் கிட்ட பேசலாம். அவங்களே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி இந்த குவெரிஸை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அவைலபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கு. நிறைய கோர்சஸ் உள்ள இருக்கு. இன்னும் நிறைய நாங்க ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வரப்போகுது. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இந்த நோட்டோட முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்த வீடியோல நான் உங்களை திரும்ப மீட் பண்ற வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்பா சொல்றாரு என் மகனுக்கு பணத்தோட அருமை தெரியவே இல்லைன்னு. ஆனா பையன் என்ன சொல்றான்னா அப்பா எனக்கு போதுமான அளவு சொத்து சேர்த்து வைக்கலன்னு குற்றம் சொல்றான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து முடிஞ்சதை உங்களால மாத்தவே முடியாது, ஆனா உங்களால உங்க எதிர்காலத்தை உருவாக்க முடியும். 10 லட்சம் குடும்பங்கள் தங்கள் எதிர்காலத்தை பினான்சியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா உருவாக்கி இருக்காங்க. உங்க முன்னேற்றத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. பணக்காரர் ஆவதற்கான உங்கள் பயணத்தை பினான்சியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா நீங்களே உருவாக்குங்க. முன்னேறுங்க.